மத்தேயு 15:38 ஸ்திரீகளும் பிள்ளைகளும் தவிர சாப்பிட்ட புருஷர் 4000 பேராய் இருந்தார்கள். இப்போ இங்கே நான் இதை வாசிக்கும் போது எனக்கு ஒரு கேள்வி எழும்பியது. இதுக்கு முந்தின சம்பவம், இதுக்கு முன்னால மத்தேயு 14 அங்க அவர் 5000 குடும்பங்களுக்கு அற்புதமாய் அப்பத்தை பெருகச் செய்தார். 14:21 படிக்கிறோம். அதே தான், ஸ்திரீகளும் பிள்ளைகளும் தவிர புருஷர்கள் ஏறக்குறைய 5000 பேர். இங்க அதே சொற்றொடர் தான் போட்டிருக்கு. ஸ்திரீகளும் பிள்ளைகளும் தவிர சாப்பிட்ட புருஷர் 4000 பேர். 1000 குறைஞ்சி போச்சு. சாப்பிட்ட எண்ணிக்கை மட்டுமல்ல, கூட்டத்துக்கு வந்த எண்ணிக்கை குறைஞ்சி போச்சு. 5000 இருந்தது, 4000 ஆயிடுச்சு. 4000 குடும்பங்கள். 5000 போன அதிகாரத்தில் இயேசுவை தேடி 5000 குடும்பங்கள் வந்தார்கள். இந்த அதிகாரத்தில் இயேசுவை தேடி 4000 குடும்பங்கள் தான் வந்தாங்க. ஏன் வர வர கூட வேண்டுமே, ஏன் குறைந்தது? அது ஒரு கேள்வி. இன்னொரு கேள்வி, 7 குடை நிறைய எடுத்தார்கள். 37 மீதியான துணிக்கைகளை 7 கூடை நிறைய எடுத்தார்கள். முந்தின அதிகாரத்தில் முந்தின சம்பவத்தில் 12 கூடை நிறைய எடுத்தார்கள். அதே சொற்றொடர் தான் 14:20 மீதியான துணிக்கைகளை 12 கூடை நிறைய எடுத்தார்கள். அங்க 12 கூடை எடுத்தார்கள் முந்தின சம்பவத்தில். இந்த சம்பவத்தில் 7 கூடை தான் எடுத்திருக்கிறார்கள். மீதியானது குறைந்து விட்டதே ஏன்? போன சம்பவத்தில் 5000 குடும்பங்கள் இயேசுவை தேடி வந்தார்கள். இப்போது 4000 குடும்பங்கள் தானே இயேசுவை தேடி வந்தார்கள். இது கலிலேயா தான். இது யூதேயானா நம்ம புரிந்து கொள்ளலாம். ஏன்னா கலிலேயால தான் இயேசு அதிகமாக பயன்படுத்தப்பட்டார். யூதேயாவில் இயேசு குறைவாகத்தான் பயன்படுத்தப்பட்டார். சமாரியாவில் அதை விட குறைவாக பயன்படுத்தப்பட்டார். கலிலேயால தான் அவருக்கு கூட்டம் அதிகமாக வந்தது. ஒரே ஒரு சந்தர்ப்பத்தில் தான், அந்த குருத்தோலை ஞாயிறு சம்பவத்தில் தான் அதிக கூட்டம் யூதேயாவில் வந்தது இயேசுவுக்கு. லாசரு மரித்து உயிர்த்து எழுந்த போது அந்த சந்தர்ப்பத்திலும் பெரிய கூட்டம் இயேசுவுக்கு வந்தது. மற்ற நேரங்களில் இவர் போய் பெரிய கூட்டத்தில் பேசினார். பண்டிகையில் ஆலயத்தில் போய் பேசினார். இது கலிலேயா தானே. 5000னா 5100 அல்லது 6000 அப்படி தானே, கூட்டம் அதிகரிக்கத்தானே செய்யணும். போன தடவை 12 கூடை மீதி இருந்தது என்றால் இந்த தடவை 13 கூடை ஆகணும்ல. ஏன் 7 கூடையாக குறைஞ்சி போச்சு? போன தடவை 5 அப்பம், இந்த தடவை 7 அப்பம். போன தடவை 2 மீன், இப்போ சில மீன்கள், சிறு மீன்கள்னு போட்டிருக்கு. சில மீன்கள் 2 விட அதிகம். சில சிறு மீன்களாக இருந்தாலும் கூட எண்ணிக்கைன்னு எடுத்துக்கொண்டால் முந்தின சம்பவத்தை விட இதில் மீன்களின் எண்ணிக்கை, ரா மெட்டீரியல் அதிகம். என்றைக்குமே அதிகமாக அனுபவம் ஆக ஆக ரா மெட்டீரியல் குறையும். அதில் வேஸ்டேஜ் ஆகாது. அப்போ ரா மெட்டீரியல் குறையும் அல்லது அதிகரிக்காது. குறையாவிட்டாலும் கூட அதிகரிக்காது. போன தடவை 5 அப்பம் 2 மீனுனா இந்த தடவை 5 அப்பம் 2 மீன் போதும். சரிப்பா, எவ்வளோ அப்பம் இருக்குது? 7. 2 நீங்கள் வச்சுக்கிடுங்க, 5 மட்டும் கொடுங்க. எத்தனை மீன் இருக்குது? சில சிறு மீன்கள். சரி, அதில் 2 மீனை மட்டும் கொடுங்க, மீதியெல்லாம் வச்சுக்கிடுங்க என்று ஆண்டவர் சொல்லலை. அந்த 7 அப்பம் சில சிறு மீன்கள் அத்தனையும் எடுத்து தான் ஸ்தோத்திரம் பண்ணார். போன தடவை 5000 குடும்பம் இப்போ 4000 குடும்பமாக குறைஞ்சி போச்சா? வருத்தப்படலை. போன தடவை 12 கூட திரும்பி மீதி எடுத்தோம், இப்போ 7 கூட தான் மீதி எடுத்திருக்கோம், வருத்தப்படலை. இயேசு அவர் உற்சாகத்தோடு முன்னுக்கு போய்கிட்டே இருந்தார். இந்த ஆடிட்டிங் அல்லது தணிக்கை செய்வது அது அவசியம்தான். கணக்கு பார்க்கறது அவசியம்தான். டார்கெட் ஃபிக்ஸிங். போன தடவை 5000 குடும்பம் வந்துச்சு, இந்த தடவை 5050 குடும்பமாவது வரணும். டார்கெட் ஃபிக்ஸிங் தப்பு இல்லை. போன தடவை 12 கூட மீதி எடுத்தோம், இந்த தடவை 13 கூட மீதி எடுக்கணும். ஒரு டார்கெட் வைக்கிறது தப்பு இல்லை. அதை ஊழியத்துலேயும் வைக்கிறாங்க, தொழிலையும் வைக்கிறாங்க, வாழ்க்கையிலையும் வைக்கிறாங்க, தப்பு இல்லை. ஆனால்
அது கர்த்தருடைய வழிநடத்துதலின்படி வைக்கணும். ஆண்டவர் சில நேரங்களில் ஏற்ற இறக்கங்கள் நம்ம வாழ்க்கையில் வரத்தான் செய்கிறது. அப்படியே ஏறுமுகமாகவே போய்விடுவதில்லை. வாழ்க்கையை பாருங்கள். வளர்பிறை தேய்பிறைன்னு வாங்க. இயற்கையிலேயே ஆண்டவர் சில விஷயங்களை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். அதை உடனே அதை ஒரு பெரிய ஆன்மீகமாக எடுத்துக்கிட்டு வளர்பிறையில் நாட்களில் தான் நல்ல விஷயம் செய்யணும் நாள் பார்க்கிறவர்கள் சொல்லுகிறார்கள். அது தவறு. அதை நான் சொல்லவில்லை. அப்படியே பாருங்க, நிலவை அடிப்படையாக வைத்து தான் ஒரு மாதம் என்பது கணக்கிடப்படுகிறது. மாதம் என்பதே நிலவு பூமியை சுற்றி வருகிற நாட்கள் தான் மாதம். அந்த முழு நிலவு தான் அது. அங்கே அது ஒன்றும் தேஞ்சு போயிடுறதில்ல. நமக்கு நம்முடைய கண்களுக்கு தெரிவது அது காட்சி அளிப்பது ஒரு நாள் தான் முழு நிலவாக. பௌர்ணமி அன்று முழு நிலவாக காட்சி அளிக்கிறது. அமாவாசை அன்று நிலவே காட்சி அளிப்பதில்லை. அப்புறம் தேஞ்சிக்கிட்டே போகுது. பௌர்ணமியிலிருந்து அது அமாவாசையிலிருந்து அப்புறம் அது பெருசாகிக்கிட்டே நம்ம கண்ணுக்கு தெரியுது. அதை வளர்பிறைன்றாங்க, அதை தேய்பிறைன்றாங்க. வாழ்க்கையில் வளர்பிறையும் உண்டு, தேய்பிறையும் உண்டு. அதனால் டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுறது தப்பு இல்லை. ஜபத்தோடு அதை பண்ணணும். ஆவியானவருடைய வழிநடத்துதலோடு பண்ணணும். இப்போ இதை நம்ம ஒரு இன்றைக்கு இருக்கிற மார்க்கெட்டிங்கில் அல்லது இன்றைக்கு இருக்கிற கார்ப்பரேட்டு வேர்ல்டில் இதை பார்த்தீங்கன்னா இது பின்னடைவுன்னு சொல்லுவாங்க. செட்பேக். 5000 இருந்தது 4000 ஆயிடுச்சு. 5000 ஃபேமிலிஸ் இருந்தாங்க கஸ்டமர்ஸ், இப்போ 4000 ஃபேமிலி ஆயிட்டாங்க. பேலன்ஸ், க்ளோசிங் பேலன்ஸ் 12 இருந்துச்சு, 12 மில்லியன் இருந்துச்சு, இப்போ 7 மில்லியன் ஆயிடுச்சு. இன்வெஸ்ட்மெண்ட்டு 5 + 2 இருந்துச்சு, இப்போ இன்வெஸ்ட்மெண்ட்டு 7 + 7 ஆயிடுச்சு. இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாகிடுச்சு, கஸ்டமர்ஸ் குறைஞ்சிட்டாங்க, க்ளோசிங் பேலன்ஸ் குறைஞ்சி போச்சு. இதை நீங்கள் கணக்கு ரீதியாக பார்த்தா இது பெரிய பின்னடைவு. ஆனால் ஆண்டவர் பாருங்க, இதை ஒரு பின்னடைவாக அவர் சொல்லவில்லை, காட்டவில்லை, எடுத்துக்கொள்ளவில்லை. அதை ஒரு இயல்பாக எடுத்துக்கொண்டு அவர் முன்னே போய்கொண்டே இருந்தார். நம்முடைய வாழ்வில் வளர்பிறையும் உண்டு, தேய்பிறையும் உண்டு, ஏற்றமும் உண்டு, இரக்கமும் உண்டு. நாம் தேவனுடைய சித்தப்படி செய்கிறோமா என்பதை மட்டும் பார்த்து கொண்டு முன்னேறி போய்கொண்டே இருப்போம். ஆமென்.